இன்னைய பங்குச்சந்தை வந்து ஓரளவுக்கு ஏற்றத்தோட தான் முடிஞ்சிருக்கு. ஏன்னா அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எப்படியும் நடந்துரும் அப்படிங்கிற ஒரு ஹோப்ல பங்குச்சந்தை நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு வந்த ரிசல்ட்டுகள்ல நெஸ்லேயோட ரிசல்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய அளவுல அச்சீவ் பண்ணியிருந்துச்சு. கிட்டத்தட்ட டபுள் டிஜிட் வால்யூம் growth எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ 8% ஏறி இன்னைக்கு அது லைஃப் டைம் ஹைவையும் அச்சீவ் பண்ணியிருந்தது. ஸோ நெஸ்லேவோட ரிசல்ட்ஸ் கண்டினியூ ஆகாது, அது எஸ்கலேட் ஆகாது, பேச்சுவார்த்தை நடந்துங்கிற ஹோப்பு இதெல்லாம் இன்னைக்கு மார்க்கெட்டை மிகப்பெரிய அளவில் ஒரு ரேலி பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. பட் அடுத்த 24 மணி நேரம் ரொம்பவே குரூஷியலான ஒன்று. ஏன்னா ஆல்ரெடி சைன் பண்ண இருக்கக்கூடிய அந்த சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட் ஏப்ரல் 22ஆம் தேதியோட முடியுது. பிஎஸ் சைடில் பேச்சுவார்த்தைக்கு டீம் ரெடியா இருக்குங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஈரான் சைடை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் அபிஷியலா எந்த ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டும் வரல. ஒரு பக்கம் ஈரானுடைய அதிகாரிகள் பங்கேற்றுக்குவாங்க அப்படிங்கிற செய்தி வருது, இன்னொரு பக்கம் இந்த பிரஷர் அண்ட் த்ரெட்ல இப்போதைக்கு பேச்சுவார்த்தையில பங்கேற்றுக்க முடியாதுங்கிற இன்ஃபர்மேஷன் வருது. ஸோ அடுத்து 24 மணி நேரம் ரொம்பவுமே முக்கியமான ஒரு குரூஷியலான ஒரு விஷயம் இந்த வார பொறுத்த வரைக்கும். ஸோ அதை நம்ம கண்டிப்பா வாட்ச் பண்ணி ஆகணும். இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஹோப்ஃபுல்லா தான் இருக்கு, பேச்சுவார்த்தை நடந்துரும் அப்படிங்கிறது. அது மட்டும் கிடையாது, யூஎஸோட ரீட்டைல் சேல்ஸ் டேட்டா வருது. இது போக நம்மளுடைய கார்பரேட் ரிசல்ட்ஸ், உதாரணத்துக்கு டெக் மஹேந்திரா, எஸ்பிஐ உடைய லைஃப் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நாளைக்கு ரிசல்ட்ஸ் வேற இருக்கு. மற்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்ல டீட்டெயில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.